அமெரிக்காவில் NAACP நிறுவல் 1909 ஆண்டு பிப்ரவரி 12 அமெரிக்க வரலாற்றில் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கான நீதி, சமத்துவம் மற்றும் குடிமகன் உரிமைகளை மேம்படுத்தும் நோக்கில் NAACP அமைப்பு நிறுவப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மற்றும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அமெரிக்காவில் இனவெறி, பாகுபாடு மற்றும் வன்முறை அதிகமாக இருந்தது. குறிப்பாக கருப்பின மக்களுக்கு எதிரான சட்ட அநீதி மற்றும் சமூக ஒடுக்குமுறைகள் பரவலாக காணப்பட்டன. இந்த நிலைமைகளை எதிர்கொள்ள ஒரு தேசிய அமைப்பின் தேவை உருவானது. NAACP அமைப்பை உருவாக்கியவர்களில் வெள்ளை மற்றும் கருப்பின சமூகத்தைச் சேர்ந்த சமூக சீர்திருத்தவாதிகள் இருந்தனர். W.E.B. டு போய்ஸ், ஐடா B. வெல்ஸ் போன்ற தலைவர்கள் இதில் முக்கிய பங்கு வகித்தனர். இவர்கள் அனைவரும் சம உரிமைக்காக இணைந்து போராடினர். இந்த அமைப்பின் முக்கிய நோக்கம் சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்வதாகும். நீதிமன்ற வழக்குகள், பொது விழிப்புணர்வு மற்றும் அரசியல் அழுத்தம் ஆகியவற்றின் மூலம் இனவெறியை எதிர்க்க NAACP செயல்பட்டது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் சமநிலை பெறவும் அது பாடுபட்டது. NAACP தனது வரலாற்றில் பல முக்கியமான சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தது. குடிமகன் உரிமை சட்டங்கள் உருவாகவும் இனவெறி சட்டங்கள் நீக்கப்படவும் அதன் பங்கு முக்கியமானது. இது அமெரிக்க நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியது. குறிப்பாக கல்வித்துறையில் சமத்துவம் பெற NAACP செய்த முயற்சிகள் வரலாற்று சிறப்புடையவை. பள்ளிகளில் இனப்பிரிவினையை எதிர்த்த வழக்குகள் மூலம் சம கல்வி உரிமை வலுப்பெற்றது. இது சமூக மாற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. காலப்போக்கில் NAACP அமெரிக்க குடிமகன் உரிமை இயக்கத்தின் முக்கிய தூணாக மாறியது. இனவெறி ஒழிப்பு, வாக்குரிமை பாதுகாப்பு மற்றும் சமூக நீதி போன்ற விஷயங்களில் அது தொடர்ந்து குரல் எழுப்பியது. ஆகவே 1909 பிப்ரவரி 12 அன்று நிறுவப்பட்ட NAACP அமைப்பு ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் உரிமைகளுக்கான போராட்டத்தில் ஒரு வரலாற்று சின்னமாக விளங்குகிறது. இது அமெரிக்க சமூகத்தை சமத்துவம் மற்றும் நீதியின் பாதையில் முன்னேற்றிய முக்கிய அமைப்பாகும்.